அலோட்ரோப்ஸ். கார்பனோட அலோட்ரோப்ஸ். இதில் எல்லாமே நிறைய டைரக்ட் கொஷின்ஸு. ஒன் இஸ் டைமண்டு, அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு. கிராஃபைட்டில் ஒரு லேயர் தனியாக எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் கிராஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லேயர்ஸை எடுத்தோ இல்லை ட்ரிபிள் லேயர்ஸு 10 நம்பர் ஆஃப் லேயர்ஸை எடுத்து நீங்கள் டியூப் மாதிரி மடித்து வச்சுருந்தீங்கன்னா கார்பன் நானோ டியூப்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் CNT. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு இது தவிர்த்து ஃபுல்லரிங் கார்பன்ஸை வந்து 60 கார்பனையோ இல்லை 70 கார்பன்ஸையோ நாம் இந்த ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபுட்பால் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபுல்லரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமண்ட் எடுத்திங்கன்னா இது நேச்சுரலி அக்கரிங் மெட்டீரியலே ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா டைமண்டு தான். இதோட ஹார்டெல்லாம் இருக்குது, பட் நேச்சுரலி அக்கரிங் மெட்டீரியலில் வெரி ஹார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்டு தான். இதில் ஒரு கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்பன் ஆட்டம்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸ்ட்ரக்சரலி கார்பன் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் கார்பன் இஸ் கனெக்டட் வித் 4 டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ். அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் கார்பன் செயின்ஸு. ஸோ த்ரூ அவுட் தி கிறிஸ்டல் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நெட்வொர்க் சாலிட்ஸ். இது டைமண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சாலிட் ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் கம்மிங் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் நெட்வொர்க் சாலிட்ஸ் ஆர் கோவலன்ட் சாலிட்ஸ். த்ரூ அவுட் தி கிறிஸ்டல் என்ன இருக்கும்னா கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன் இருக்கும். அட் த சேம் டைம் ஈச் கார்பன் இஸ் கனெக்டட் வித் லிங்க்டு வித் 4 நெய்பர் கார்பன் ஆட்டம்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சிக்மா பாண்ட். ஸோ எல்லாமே சிக்மா பாண்டு தான், இங்கே பை பாண்டுன்ற கான்செப்டே கிடையாது. ஸோ எல்லாமே சிக்மா பாண்ட் இருக்குது. கிறிஸ்டல் ஃபுல்லாகவே சிக்மா பாண்ட் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து ஃபோர்ஸ்னால் ஈஸியாக உடைச்சிடலாம். பட் எல்லாமே பாண்டு, கெமிக்கல் பாண்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ சீக்கிரம் இந்த பாண்ட்ஸ் எல்லாம் உடைக்க முடியாது. அதனால தான் இது வெரி வெரி ஹார்டஸ்ட்டு நேச்சுரலி அக்கரிங் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ இதில் இந்த கார்பன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த கார்பனோட சென்டரில் இருக்கிற ஈச் கார்பன் ஆட்டம் கனெக்டட் வித் 4 கார்பன் ஆட்டம் சொல்லிட்டு அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இதில் கார்பனோட ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டு. அதே சமயம் ஹைப்ரிடைசேஷன் sp3. இது வந்து எலக்ட்ரிசிட்டியை இல்லை ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது, எலக்ட்ரிக்கலி நான் கண்டக்டிங் மெட்டீரியல். ஏன் அப்படின்னா இதில் சிங்கிள் எலக்ட்ரான் எங்கேயுமே இல்லை, எல்லா எலக்ட்ரானும் எங்கேஜிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் கார்பன் பாண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1.54 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இருக்கும். இதில் எல்லாமே சிக்மா பாண்ட் இருக்கும். அட் த சேம் டைம் ஒவ்வொரு கார்பன்லேயும் 4 வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் இருக்குது. அந்த 4 வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானும் அட்ஜசன்ட் கார்பனில் இருக்கிற sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் நடந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் நடுவில் sp3 ஓவர்லாப்பிங் நடந்து சிக்மா பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் கிராஃபைட். பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 109 டிகிரி 28 செகண்ட் தான். அது நேச்சுரலி நம்ம காமனாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். டைமண்டோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இதை வந்து வைரத்தால் தான் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஹார்டஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி நம்ம கட்டிங் டூல்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். கிளாஸை கட் பண்ணுறதுக்கு, இல்லை ரொம்ப ஹார்டான மெட்டீரியல்ஸை கட் பண்ணுறதுக்கு, ட்ரில் பண்ணுறதுக்கு, போர் போடுறதுக்கு, அது மாதிரியான ராக் ட்ரில்லிங் அந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் எட்ஜஸில் வந்து டைமண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். இதை வச்சு எதை வேணாலும் நம்ம கட் பண்ணலாம், ட்ரில் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் இதனுடைய அரேஞ்ச்மெண்ட். கிராஃபைட் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு டைமண்ட். இது ஹார்டாக இருக்குன்னா இது வெரி வெரி சாஃப்டாக இருக்கும். ஸ்லிப்பரி நேச்சராக, ரொம்ப சாஃப்டாக பவுடர் மாதிரி இருக்கும் கிராஃபைட்டு. ஸ்லிப்பரி நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்டாக இருக்காது. எலக்ட்ரிக்கலி இது வந்து கண்டக்டிங் நேச்சராக இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தா we can get to know the information why it is electrically conducting. ஸோ இதில் எப்படி இருக்கும்னா கார்பன்ஸ்லாம் ஹெக்ஸகனல் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் ஒரு கார்பனு இன்னொரு கார்பனோட இந்த மாதிரி ஹெக்ஸகனல் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ திரும்ப இது வந்து இன்னொரு கார்பனோட அப்படியே ஹெக்ஸகனல் ஷேப்பில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி ஹெக்ஸகனல் ஷேப்பில் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி ஹெக்ஸகனல் ஷேப்பில் ஃபுல்லி எக்ஸ்டெண்டடாக ஹனிகோம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹனிகோம் ஸ்ட்ரக்சரில் ஹெக்ஸகனல் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கார்பன், ஒவ்வொரு பாயிண்டில் இருக்கிற கார்பனும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் வித் 3 நெய்பர் கார்பன் ஆட்டம்ஸ். அப்படின்னா கார்பன்ல மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்குது. 3 எலக்ட்ரான் ஷேரிங்கில் போயிட்டு 3 சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுது ஈச் கார்பன்.
ரிமைனிங் ஒரு எலக்ட்ரான் சும்மா இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்கும். ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது திஸ் ஒன் எலக்ட்ரான் கேன் டேக் தட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு தி நெக்ஸ்ட் நெய்பர் லெவல். அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுனால, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுனால இட் கேன் ஆக்ட் அஸ் அ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அட் த சேம் டைம் இது ஏன் சாஃப்டாக இருக்குன்னா, டைமண்டில் த்ரூ அவுட் தி கிறிஸ்டல் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் ஃபுல்லாகவே ஒருத்தர் கனெக்டடாக இருக்கிறாங்க. ஆனால் கிராஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் ஆகி அனிகோம் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணி இது எல்லாம் ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதே மாதிரி செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லேயரும் இப்போ இது ஒரு லேயர் இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே இன்னொரு லேயர் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் இப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு லேயரும் ஒரு எக்ஸ்டர்னல் லேயர். இன்பிட்வீன் தி லேயர் பாண்ட் எதுவும் கிடையாது. லேயருக்குள்ள பாண்ட் இருக்குது எக்ஸகனல் ஷேப்பில். ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் we don't have any bond, we have only van der Waals forces. இந்த லேயருக்கும் இந்த லேயருக்கும் நடுவில் van der Waals forces தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ இந்த van der Waals forces வந்து ஆப்ரேட் ஆகுறதுனால இது ஃபோர்ஸ் பாண்ட் கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து இதை உடைக்க முடியும். உடைச்சி தனித்தனி லேயர்ஸாக நம்ம செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் வந்து டுகெதராக சேர்ந்து தான் we are getting graphite structure. ஸோ ஒவ்வொரு ஈச் லேயர்லேயும் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன், ஒரு கார்பனை சுற்றி 3 கார்பன் ஆட்டம் இருக்குது, சிக்மா பாண்ட் இருக்குது. ஈச் கார்பன் ஆட்டம் இஸ் ஹேவிங் சிங்கிள் எலக்ட்ரான், எலக்ட்ரிக்கலி கண்டக்டிங்காக இருக்குது. இதில் எல்லா சுற்றி 3 கார்பன் இருக்கிறதுனால sp2 ஹைப்ரிடைசேஷன் இருக்கும். ஸோ இங்கே கார்பன் சிங்கிள் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா sp2 ஹைப்ரிடைஸ் கார்பனோட ஒரு ஆர்பிட்டாலும் இன்னொரு sp2 ஹைப்ரிடைஸ் கார்பனோட ஒரு ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இன் பிட்வீன் தி லேயர்ஸ் வி ஹாவ் van der Waals forces. அந்த van der Waals ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு இந்த ஃபோர்ஸஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து 0.34 நானோமீட்டர் அப்படின்ற மாதிரி டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் லேயர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.34 நானோமீட்டர் இருக்கும். கார்பன் சிங்கிள் பாண்டோட லென்த் 1.41. ஸோ இந்த சிங்கிள் பாண்ட் சொன்னோம் இல்லைங்களா, இந்த சிங்கிள் பாண்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.41 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இருக்கும். இங்கே 1.54 இருக்கும். ஸோ van der Waals ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா the distance between successive sheets. ஸோ சக்ஸசிவ் ஷீட்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 0.34 நானோமீட்டர் இல்லைனா 3.4 ஆங்ஸ்ட்ராம்னு போடலாம். ஸோ எப்படி வேணால் எழுதலாம், தவறு கிடையாது. ஸோ 0.34 நானோமீட்டரில் சொல்லணும்னா இல்லை ஆங்ஸ்ட்ராம் யூனிட்டில் சொன்னால் 3.4 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இருக்கும். ஸோ இப்போது இந்த கிராஃபைட்டுன்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸகனல் லேயர்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதில் இருந்து ஒரு லேயர் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லேயர் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம டே டு டே எக்ஸாம்பிள் புக்கே எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். புக்கில் எடுத்திங்கன்னா ஒரு பேப்பர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இல்லை 200 300 இல்லை 500 1000 பேப்பர்ஸ் சேர்ந்து ஒரு புக்கையோ நோட்டையோ கிரியேட் பண்ணுது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான லேயர்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் ஒன்றா சேர்ந்து கிராஃபைட்டை கிரியேட் பண்ணுது. இதுவே இதுலேருந்து ஒரு லேயர் மட்டும் தனியாக பிரித்து எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் கிராஃபின். அதாவது புக்கில் இருந்தும் நோட்டில் இருந்தும் ஒரு பேப்பர் மட்டும் தனியாக கிழிச்சு எடுக்கிறதுக்கு பேர் கிராஃபின். கிராஃபின் அப்படின்னும் போது அகைன் அந்த தனியாக கிழிச்சு எடுக்கும்போது அதனோட ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கார்பன் வந்து சுற்றி 3 கார்பன் ஆட்டம் சிக்மா பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். sp2 ஹைப்ரிடைசேஷன் சென்டரில் இருக்கும். எக்ஸகனல் லேயர் ஹனிகோம் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிராஃபின். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் நானோ டியூப் ஃபுல்லரின்ஸ். ஸோ கார்பன் நானோ டியூப்னா என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு லேயர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லேயர் தனியாக நீங்கள் ஒரு புக்கில் இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கிராஃபைட்டில் இருந்து ஒரு லேயரை தனியாக எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் கிராஃபின் அப்படின்னு சொன்னேன். இதில் எக்ஸகனல் லேயர்ஸ் இருக்குது, ஓகே, எக்ஸகனல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இந்த பேப்பரையே ஒரு பைப் மாதிரி இப்படி அப்படியே மடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வாட் கார்பன் நானோ டியூப். ஸோ கிராஃபின் லேயர் மாதிரி எடுத்துட்டு அதை வந்து ஒரு பைப் மாதிரி இப்படி எடுத்துன்னு வந்து நீங்கள் ஒரு பைப் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இப்படி மூடி ஒரு க்ளோஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா தட் இஸ் வாட் CNT, கார்பன் நானோ டியூப். ஸோ இந்த கார்பன் நானோ டியூப்பில் வந்து we have சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப், மல்டி வால்டு SWCNTன்னு ஒன்று சொல்லுவோம், மல்டி வால்டு CNT. ஸோ ஒரே ஒரு லேயர் எடுத்தால் சிங்கிள் வால்டு. இதுவே 10-15 பேப்பர் எடுத்து நீங்கள் பைப் மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணி கையில் பிடிச்சிங்க அப்படின்னா தட் இஸ் வாட் மல்டி வால்ட் கார்பன் நானோ டியூப். ஸோ இதில்
வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசென்ட்லி டெவலப்டு தான். கார்பன் நானோ டியூப்பை பொறுத்த வரைக்கும் கிராஃபைட் லைக் டியூப்ஸ் வித் ஃபுல்லரின் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதனுடைய டியூப் வந்து எப்படி இருக்கும்னா கிராஃபைட், அந்த கிராஃபைட்டில் இருந்து எடுத்த ஸ்ட்ரக்சர்னால டியூப் வந்து கிராஃபைட் இருக்கும். இந்த எண்டு வந்து கர்வாக வருது இல்லைங்களா, இந்த டியூபோட எண்டு, அந்த எண்டோடைய அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லரின் மாதிரி இருக்கும். ஸோ அலாங் தி ஆக்சஸ் தீஸ் நானோ டியூப்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இங்கே ஒரு ஆக்சஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹார்ட்னஸ் ஸ்டீலை விட அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் இதுவும் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். நான் வச்சுக்கோங்க என்னென்ன அப்ளிகேஷன்னா இப்போ சமீபத்தில் நிறைய நானோ ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸில் எலக்ட்ரானிக்ஸு, கேட்டலிசிஸு, பாலிமரைசேஷனு, மெடிசினில் ட்ரக் டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல கார்பன் நானோ டியூப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லரின். ஃபுல்லரின் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 60 கார்பன் ஆட்டம்ஸையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 70 கார்பன் ஆட்டம்ஸையோ எடுத்து ஒரு ஃபுட்பால் ஷேப் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஃபுட்பால் ஷேப் இந்த சென்ஸ் ஃபுட்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹெக்ஸகனல் ஷேப் இருக்கும், லெதரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பக்கத்தில் என்ன ஷேப் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்டகனல் ஷேப். ஸோ இந்த மாதிரி கார்பனை எடுத்து ஒரு 60 கார்பனை எடுத்து இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஹெக்ஸகன் பென்டகன் மாற்றி 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 அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுட்பால் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஷேப்புக்கு தான் பேர் என்னென்னா ஃபுல்லரின் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்மினிஸ்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் ஒரு சிவில் ஆர்கிடெக்ட் இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து கொடுத்தாரு. அதனால் பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த வெல் நோன் ஃபுல்லரின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா C60 தான் வெல் நோன் ஃபுல்லரின், C70 அடிஷ்னலாக. இது தவிர C32 இருக்குது, C50 இருக்குது. பட் வெல் நோன் வந்து இது 2 வெல் நோன். C60 ரொம்ப ரொம்ப வெல் நோனான ஸ்ட்ரக்சர். இதை பார்க்கும்போது ஒரு கேஜ் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஃபுட்பால் டைப்பில் சாக்கர் பால் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் C60 எஸ்பெஷலி. ஏன்னா C60 தான் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த C60 பொறுத்த வரைக்கும் எத்தனை 6 மெம்பர் ரிங் இருக்கும், எத்தனை 5 மெம்பர் ரிங் இருக்கும் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அரௌண்டு 6 மெம்பர் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 26 மெம்பர் ரிங் இருக்கும். இந்த மாதிரி 6 மெம்பர் 5 மெம்பர் மாறி மாறி இருக்கும்னு பார்த்தேன் இல்லையா, சொன்னோம் இல்லைங்களா. இந்த C60 ஃபுல்லரினை 60 கார்பன் ஆட்டமே இந்த ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா அரௌண்ட் 26 மெம்பர் ரிங், 20 ஹெக்ஸகனல் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அரௌண்டு 12 பென்டகனல் பேட்டர்ன்ஸ் 5 மெம்பர் ரிங் இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் அகைன் ஈச் கார்பன் வந்து 3 கார்பனோடு தான் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கேயும் sp2 ஹைப்ரிடைசேஷன் தான், இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிக்மா பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபாலோடு பை இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணால் பை பாண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஃபுல்லரின்ஸில். ஸோ இங்கே வந்து டீலோக்கலைஸ்டு பை பாண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டீலோக்கலைஸ்டு பை பாண்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து அரோமேட்டிக் கேரக்டர், இந்த மாலிகுலுக்கு வந்து அரோமேட்டிக் கேரக்டரை இந்த டீலோக்கலைஸ்டு பை பாண்ட்ஸ் வந்து கொடுக்குது. இங்கே கார்பன் கார்பன் பாண்ட் டிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1.44 ஆங்ஸ்ட்ராம் சிங்கிள் பாண்ட் டிஸ்டன்ஸு, டபுள் பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து அரௌண்டு 1.38 ஆங்ஸ்ட்ராம் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லரின்ஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து கிராஃபினை பற்றி வி ஹாவ் எக்ஸ்பிளைன்ட் ஆல்ரெடி. இந்த ஒரு கிராஃபைட்டில் இருக்கிற நிறைய லேயர்ஸில் எதனா 1 or 2 ஃபியூ லேயர்ஸை இல்லை சிங்கிள் லேயர்ஸை தனியாக எடுத்து இது பண்ணும்போது we can get a structure called as graphene. ஸோ இதனுடைய தியரட்டிக்கல் ஸ்டடிக்கு நோபல் ப்ரைஸே கொடுத்துருக்குறாங்க.